அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு நாள் நான் வந்து இப்போ ஷூட் பண்ணிருக்கேன். ஒரு 7 நான் முன்னாடி வீடியோலயும் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு 7:30 அரௌண்ட் இருக்கும், 8க்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறது எலெக்ஷன் அது கவுண்டிங் அப்போ மார்னிங் தான் ஷார்ட்டாக வரும். ஸோ ரிசல்ட் இன்னும் எப்படியா இருந்தாலும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள ஐயோ போச்சே, அம்மம்மா போச்சே, இப்படி போச்சே, அப்படி போச்சேன்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில இருக்கிற முக்கியமான கட்சிகள் கதறுது, புலம்புது, அழுவுது, கடவுளே உற்றுன்ற மாதிரி இருக்கு. உண்மையாங்க எலெக்ஷனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கறதே தெரியல, என்னன்னு தெரியல. ஆனா ஒண்ணுதான், ப்ரெடிக்ஷன்ஸ், எக்ஸிட் போல் அப்படிங்கறதெல்லாம் கிட்டத்தட்ட திமுகவுக்கு சாதகமா தானே இருக்கு. அப்புறம் ஏன் அழுவணும், அப்புறம் ஏன் கதறணும், அப்புறம் ஏங்க பயம் கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்கோர்ஸ் அண்டா போன ஆள்லாம் இருக்கிறாருல, அண்டா வாய சீப்பு செந்தில் தெரியும்ல உங்களுக்கு. ஐடி ஊழியர்கள் அவ்வளோ மோசமான ஒரு விமர்சனம். நீ சோறு திங்குறல்ல, அதெல்லாம் உப்பு போட்டு சாப்பிட்றல்ல, நீ சாப்பிடலாம், உனக்குலாம் வெக்கமா இல்லையா? நீ இங்கெல்லாம் இது வந்து கலைஞர் ஐயா அவர்கள் கொடுத்தது, ஐடி கம்பெனிஸ் எங்கேருந்து வந்துச்சு, அவர் அமைச்சு கொடுத்தாரு. எப்படி அவரோட சொத்தெல்லாம் வித்து, ஓகேவா, எப்படி அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்துக்கள் அனைத்தையும் வித்துவிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்மளுக்காக அவர் ஐடி கம்பெனிஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாருன்னா திட்டுங்க, ஓகே, அவர் பிடிக்கும் உங்களுக்கு, திட்டுங்க, நாங்களும் வாங்கிக்கிறோம், ஓகேங்க. பட் அது அப்படி கிடையாதுல. ஒரு பொது வேலை, ஓகேவா, ஒரு பொதுத்துறை, நான் வந்து பொதுப்பணி செய்யறதுக்காக தான் நான் பொலிட்டிக்கல்குள்ள வரேன் அப்படின்னு சொல்லி வந்து மக்களுடைய நிதி பணம் எல்லாம் இருக்குல்ல, இந்த பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அழகா என்ன தேவை மக்களுக்குன்னு பார்த்து செஞ்சு அழகா அலைன் பண்ணி அந்த அந்த மண்டைக்குள்ள ஒரு மூளை இருக்கும்ல, அது வேலை செய்யும். இப்படி இதெல்லாம் போகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு கவர்மெண்ட் உங்களை நியமிச்சு, அதாவது மக்கள் நியமிச்சு கவர்மெண்ட் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க எங்க இருந்து அவர் உங்களுக்கு அமைச்சு கொடுத்தாரு, அந்த நன்றி இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படி திட்டலாம், எப்படி பேசலாம்? சுருன்னு இருக்குமா இருக்காதா? இருக்கு. சரி, ஓகே. இளையராஜா அவர்களுங்க, அவர் ஏன் கழிச்சு கொத்தணும், எதுக்கு இப்படியா? ஐயோ சாமி, உண்மையாவே அந்த மனுஷன் ஏன்டா அதை பண்ணணும்னு நினைச்சிருப்பாரா இருக்கும். விஜய் அவர்கள் நடிச்ச ஒரு ரொம்ப அவர் குட்டி வயசுல இருக்கிற ஒரு படம், தம்பி உன்னை நம்பி இருக்கே நம்ம சொல்லி ஒரு பாட்டுங்க. அதை வந்து விஜய் அவர்களுக்கு, அதாவது அவர் சும்மா அவர் போட்டாருங்க, அவரோட சோசியல் மீடியா பக்கங்கள்ல போட்டாரு. அதுவும் கரெக்டா எலெக்ஷன் டைம்ல அவர் மேபி மைண்ட்ல அவர் வச்சிருந்தது மேபி அவர் தான் வரணும், ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கூட இருந்திருக்கலாம். அது அவருடைய விருப்பம். இப்போ என்னுடைய விருப்பம்னு ஒண்ணு இருக்குல்ல, இவங்க தான் ஆட்சி அமைக்கணும், இவங்க தான் வரணும்னு நான் வேண்டல. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு இருக்குங்க. நீ ஏன் அதெல்லாம் கெஸ் பண்ற, நீ ஏன் அதெல்லாம் யோசிக்கிற, நீ ஏன் நினைக்கிறேன்னு நம்மளால கேட்க முடியுமா? எனக்கு பசிச்சா தானே நான் சாப்பிட முடியும், உங்களுக்கு பசிக்குதுன்னு ஆக்ட் பண்ண முடியுமா? எவ்வளவு சாப்பிட முடியும் என்னால? கரெக்ட் தானேங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு விஷயங்க அவரு போட்டதுக்கு அப்புறம் சொல்லி காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இவ்வளோ மோசமாவோட அழையப்பா அவங்களால முடியுங்கிற அளவுக்குங்க, அவ்வளோ வன்மமா, அவ்வளோ கேவலமா. இவருக்கெல்லாம் பாத்தியா, கொஞ்ச நாள் நன்றி இருக்கா பாத்தியா, விசுவாசம் இருக்கா பாத்தியா? பாராட்டு விழாலாம் திராவிட ஆட்சி நடத்துச்சு, அவருக்கு பாராட்டு விழா எல்லாம் செஞ்சுட்டு பாத்தியா, புத்தியை காமிச்சிட்டாரு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வன்மமா ஒரு விமர்சனம் அப்படிங்கறது செய்யறாங்க. கீழெல்லாம் ஜாதி பெயரை வச்சு அவ்வளோ கேவலமா விமர்சனங்கள். ஏன், எதுக்கு? ஏங்க இந்த பாராட்டு விழா, அவர் நல்ல இசையமைப்பாளருங்க, அவருக்கான ஒரு பாராட்டு இது கண்டிப்பா கொடுக்கணும். அவர் மாதிரி யார் இருக்கா சொல்லுங்க? அவர் இளையராஜானா இளையராஜா தான். அவருடைய மியூசிக்னு எவ்வளவு அடிமைகள் இருக்காங்க, எவ்வளவு ஆனந்தமா ரசிச்சு உருகிற ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஃப்ரம் த யங்கர் ஜெனரேஷன்ல இருந்து, நம்மள இருந்து, பெரியவங்கல இருந்து எல்லாருக்குமே அந்த சாங் அப்படின்னா, அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல அவருக்கு ஏதாவது நம்ம பண்ணாங்களா? லைக் திமுக ஆட்சி, எப்பா இந்தா உனக்கு இது வச்சுக்கோ, வச்சு வாசிச்சு காமி, இதெல்லாம் எங்க செலவுல நாங்க தரோம் அப்படின்னு கொடுத்தாங்களா? அப்படியே அவங்க கொடுத்துருந்தாலும் அவங்க சொத்தை வித்து எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. மக்கள் பணத்துல மக்களுக்காக நீ சேவை செய்யற, மக்களுக்காக நீங்க இதெல்லாம் பாட்டுலாம் பாடுறீங்க, அப்படிங்க இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு கொடுத்தா கூட நாளைக்கு பின்னைக்கு சொல்லி காமிச்சா எப்படிங்க இருக்கும்? நீ உனக்கெல்லாம் வந்து நாங்க பாராட்டு விழா நடத்தணும், நீ ஏன் நடத்தின? அவரை பாராட்டணுங்க, அதுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டுச்சு. புத்தியை காமிச்சிட்டாரு, எதுக்கு இதெல்லாம்? சரி, இதெல்லாம் தேவையா அவங்களுக்குலாம்? அப்படிதான் இருக்கு. இவங்களுடைய பஞ்சாயத்துகள் ஒரு பக்கம், வெளியில அப்படி கடிச்சுக்கிறாங்க, சரி உள்ள பார்த்தா கொதறிக்கிறாங்க, கடிச்சு கொதறாங்க. ஒரு பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கிட்ட ஒரு சும்மா பாக்குறாங்க, பேசுறாங்க, என்னங்க எப்படி போகுது, கள நிலவரம்லாம் எல்லாம் ஓகேவா, ஆட்சியில பங்கு அதெல்லாம் என்னங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எதுவாக இருந்தாலும் மே 4க்கு பிறகு பேசப்படும், முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. திமுக தான் ஆட்சி அமைக்கும், நாங்க 10 சீட்டு வாங்கியிருக்கிறோம், 10 சீட்லயும் நாங்க தான் வின் பண்ணுவோம். தேமுதிக தான் வந்து ஒரு கேம் சேஞ்சரா இருக்குது இந்த அரசியல் காலத்துல. பழுத்த மரம் தான் கல்லடிப்படும் அப்படின்னு வர ஒரு டைலாக். அப்படியா? சரி, ஓகே அக்கா சொல்றீங்க, நாங்க கேட்கறோம், அப்படியா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது.
ஸோ அவ்வளோ அளவுக்கு ஒரு கிளாரிட்டி. 10 சீட்டும் வின் பண்ணுவாங்களா, அதுக்கப்புறம் தான் பேசுவாங்களா, சும்மாலாம் பேச மாட்டாங்களாமா. பார்ப்போம், பார்த்துருவோம், நம்மளும் பார்க்கலாம். ஸோ அவங்க தம்பிக்கு ஒரு சீட்டு சம் அமௌண்ட் அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்சியே அடகு வச்சுட்டீங்களான்னு தொண்டர்களே கதறிட்டு இருக்காங்க. எங்க அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கிற வரைக்கும் திமுகவை ஒரு கட்சியாகவே பார்த்தது கிடையாது. விமர்சனங்களையும் அவர் இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டதற்கும் காரணமான ஒரு கட்சியும் அந்த நபர்களையும் இன்னைக்கு நீங்க அனுசரிச்சு போயிட்டு அவங்க கூட நீங்க கூட்டணி அமைக்கிறீங்கன்னா ஹவுக்கா அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய ஆட்களே கேட்கறாங்க. ஆனா அவங்க பெருமையா இல்ல, நாங்க வந்து ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு. சரி ஓகேங்க, இவங்க ஒருத்தவங்க, சரி இவங்க மட்டும் தானா? எப்பவுமே ஒரு பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கிற காங்கிரஸும் வருது. ஸோ செல்வ பெருந்தகையை தவிர மீதி கொஞ்சம் அவருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ற சில பேரை தவிர பெருசா காங்கிரஸ் வந்து இவங்க கூட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, என்ன அஸ்திவாரம் இருக்கு? இந்த கட்சி ஒருவேளை திமுக தோத்துதுன்னு வைங்க, காங்கிரஸ் அடுத்த தடவை கண்டிப்பா டிவிகே பக்கம் எகிரி போய் குதிக்கும். பெரிய, அதாவது அவரே சொன்னார் பாத்தீங்களா, விஜய் சொன்னார் பாத்தீங்களா, பெரியவங்களே கட்சியே நம்ம கையில இருக்குது. அதாவது ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு மூச்சு எல்லா செயல்பாடும் அவர் பக்கம் இருக்கு. பட் செல்வ பெருந்தகை அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு தலைவர் மட்டும்தான் அவருக்கு வந்து விசுவாசமா இருக்காரு. சரி என்ன திப்பிக்கா, அவங்க அங்க போயிட்டா செல்வ பெருந்தகை போயிருவாரா? எப்படி போவாரு? நான் தனியா கட்சி ஆரம்பிக்கிறேன், இல்ல நான் திமுக காரன் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு போலாமே தவிர இங்க வர்றதுக்கெல்லாம் சான்ஸ் கிடையவே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. மேபி நடக்கலாம், அதையும் நம்மளால சொல்ல முடியாது. சரி, காங்கிரஸ் என்ன சொல்லுது, கன்ஃபார்ம் எங்க ஆட்சியில் அதிகாரத்துல நாங்களும் பங்கு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்ட்ராங்கா, ஒரு ரவுண்டு ஸ்ட்ராங்லாம் கிடையாதுங்க, அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங். சரி ஓகே, இது ஒரு பக்கம். இவங்க காங்கிரஸ். கம்யூனிஸ்ட், ஐயோயோ சிபிஎம் அவர்கள் சண்முகம் இருக்கிறாருல, கதறிட்டு இருக்கிறாரு, எங்களை வந்து திமுக நல்லா நடத்தலைங்க அப்படின்னு சொல்லிட்டு பிராங்காவே சொல்றாங்க, எங்களை சரியா நடத்தலை அப்படின்னு. அவருடைய மனக்குமுறல் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஸோ இவங்கெல்லாம் நான் முக்கியமாக இருக்கக்கூடிய கூட்டணி அஸ்திவாரங்கள் யாருக்கு? திமுகவுக்கு. சரி, அடுத்து அப்படியே இப்படி பார்த்தா வைகோ அவர்கள், விஜய்லாம் ஒரு ஆளா குத்தாடி பையன் சொன்ன அவரு கள நிலவரத்துல விஜய் ஒரு மாற்றம் தருவாருன்னு தோணுது அப்படிங்கிறாரு. இன்னைக்கு எப்படி இதெல்லாம் தோணுது அவருக்கு? சரி ஓகே, இவர் ஒரு பக்கம் வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டா அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாரு. அது என்ன மாதிரின்னு எனக்கு சொல்ல தெரியல. தென் இவங்க முக்கியமான நம்ம திருமா அவர்கள், தொல் திருமா அப்படின்னு சொல்லப்படுற அவருக்கு ஒரு குமுறல் கதறல் வீடியோ அவரே ரிலீஸ் பண்றாப்ல. என்னோட என்ன சொல்றதுன்னு தெரியல, நான் வந்து அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அவர் சொல்றாரு, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகள் வந்து ரொம்ப கம்மி தான், குறைவு தான். புதுசாக வந்த கட்சிகளுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். நம்ம வந்து கட்சியை மாறி ஓடி இருந்தா அரசியல் களமே புரட்டி போட்டப்பட்டிருக்கும். ஆனா நம்ம நார்மலான அரசியல்வாதி மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்து தனியா தனிச்சு நிக்கணும். எப்படி தனிச்சு நிக்கணும்? நமக்கு 8 சீட்டு கொடுத்தா கூட அதை ஒண்ணு வந்து காங்கிரஸ்க்கு கொடுத்துட்டு நம்ம 7 தான் நிக்கணும். பாண்டிச்சேரியில நம்மளோட கேண்டிடேட்ஸ் நிக்க வச்சுட்டு அவருக்கெல்லாம் நீங்க ஓட்டு போடாதீங்கன்னு நம்ம சொல்லணும். அந்த மாதிரி தனித்துவமா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமா அவர்கள் சொல்றாருங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எந்த டோன்ல எப்படி சொல்றேன்றது. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய விசிகா நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் சில தொகுதிகள்ல சரியாக வேலை செய்யவில்லை களத்துல அப்படிங்கிற விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் யாரு என்னன்றதெல்லாம் நாங்க வந்து சர்வே எடுத்துட்டு இருக்கோம், அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். கட்சி தரப்புல அவங்களுக்கு தக்க நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ திடீர்னு எதுக்கு இதெல்லாம்? இந்த முடிவு என்னவா இருந்தாலும் கட்சி ஜெயிச்சாலும் தோத்தாலும் மக்களுக்கு நம்மளுடைய பணி தொடரும் சொல்றாரு. பட் அவரு நிறைய இடங்கள்ல அவரே சொல்லியிருக்கிறாரு, நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து பாஞ்சு எகிரி குதிச்சு வேற கட்சிகளுக்கு போறாங்கன்றத கேள்விப்படுறோம். நம்ம கூட்டம்லாம் அப்படிப்பட்ட கூட்டம் கிடையாது, கொள்கை கூட்டம், அந்த கூட்டம் இந்த கூட்டம் அப்படின்னு சொன்ன நபர் பதட்டத்தோட வீடியோ வெளியிடுறாருன்னா என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம், புரிந்துப்போம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. காலம் பதில் சொல்லும் மாதிரி ரிசல்ட் பதில் சொல்லும். இதுதான் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் போடுற லாஸ்ட் வீடியோ. ஆஃப்டர் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தெரிவிக்க வர்றோம், என்ன நடக்குதுன்னு பாக்குறோம். எந்த கட்சி வருதோ கடவுளேன்னு இருக்கு, பார்ப்போம். நீங்க யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ரிசல்ட்டுக்கு முன்னாடி வீடியோ இது, ஓகே? ரிசல்ட்டுக்கு அப்புறம் தெரிவிக்க விடுறோம். பாய்.